ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் கையில் கேபேஜ் இருக்குது. கேபேஜ் வச்சு செட்டிநாடு சைடில் ஒரு பொரியல் அட்டகாசமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம பருப்பு சில்லி மாதிரி. வாங்க, செட்டிநாடு சைடில் ஒரு கேபேஜ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வைக்கிறேன், ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து நான் கடலை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். கேபேஜை இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா அலசி வச்சுக்கணும். என்கிட்ட இது ஒரு 1/4 கிலோ கேபேஜ் இருக்கும். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டெடுத்து இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். கொஞ்சமாக ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்க, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும், அது வரைக்கும் குக் பண்ணும். நம்மளோட வெங்காயம் நல்ல கலர் மாறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் சின்னதாக 2 தக்காளி, நாட்டு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வேகணும், அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணு. நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் இந்த கேபேஜ் இருக்குல்ல, இந்த கேபேஜில் தண்ணியிலேருந்து எடுத்து கேபேஜை மட்டும் சேர்க்கணும். இப்போது 100% இந்த கேபேஜில் குக் ஆகிடும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமை வச்சுட்டு கேபேஜை குக் பண்ணலாம். என்ன பண்ணிக்கணும், ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதை இந்த ஜல்லையில் போட்டு தண்ணியெலாம் எடுத்துருக்கேன். இந்த மிளகாலேருந்து காம்பு எடுத்துட்டு மிளகாய் சேர்த்துறேன். மிளகாயும் 1/2 hour ஊறின்னு இருக்கு. இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பருப்பு சிலிக்கு அரைக்கிற மாதிரி குறைன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டேன், மிக்சர் ஜாருக்கு சேர்த்தேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். சப்போஸ் சோம்பு வாசனை பிடிக்கிறவங்க நான் முதல்ல ஜீரகம் சேர்த்த இடத்துல சோம்பு சேர்த்துக்கலாம், இங்கேயும் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பத்தை தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காயை சேர்த்துருக்கேன். இந்த பருப்புக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு உப்பு. இப்போ அப்போ தான் வெந்திருக்கு. இதில் 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டு இப்போ நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய், காஞ்ச மிளகாய், உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டிருக்கேன். நான் ஒரு மூடி போட்டு குக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபேஜ் நல்லா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம் இல்லை பருப்பு, அதை சேர்த்துருங்க. இப்போது இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது இது நல்லா ட்ரையாக உதிராக வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணலாம்.
முதல்ல இனிஷியலில் கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அரைச்சது எல்லாமே பச்சை, அந்த பருப்பெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் இனிஷியலாக ஒரு 2 to 3 மினிட்ஸு மூடி போட்டு குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓப்பன் குக் பண்ணி நல்லா புட்டு மாதிரி உதுராக வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணுவோம். 2 மினிட்ஸ் ஆச்சு. இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரையாக உதுராக வரணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணும். ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஆக்கிண்டு பக்கத்துலேயே இருந்து இந்த பருப்பு சிலியை நல்லா ஸ்மாஷ் பண்ணி உதிரி ஆக்குங்க. ஏன்னா அது கொஞ்சம் மொத்தையாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி இந்த பருப்பு சிலி உருண்டையாக இருந்தால் உடச்சி விடும், ஸோ தட் சீக்கிரமாக வேகும். இதுக்கு நமக்கு இது வந்து நல்லா உதிராக புட்டு மாதிரி வரணும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல புட்டு மாதிரி உதிராக வரும்னு. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த இருக்கிற சூட்லேயே இன்னும் கூட உதிராக வந்துடும். ஸோ நம்ம செட்டிநாடு சைடில் ஒரு கேபேஜ் பொரியல் தயார். எப்படி இருக்கு பாருங்க, சாதத்தோட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சப்பாத்தி பூரி கூட ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிடலாம். ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம செட்டிநாடு சைடில் செஞ்ச ஒரு கேபேஜ் பொரியல் தயார். செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம செஞ்ச ஒரு கேபேஜ் பொரியல் அட்டகாசமாக தயாராக இருக்குது. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸல் ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.